ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மில்லட்ஸ் ரொட்டியும் வஞ்சர மீன் தலைக்கறியும் தான் பார்க்க போகிறோம். இது வந்து காயல்பட்டத்துலேருந்து ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. ஆனால் வந்து அவங்க மில்லட்ஸை செய்ய மாட்டோம். இதுக்கு பதில் நாங்கள் வந்து அரிசி மாவு ரொட்டி, நார்மல் ஒயிட் ரைஸ் ரொட்டி தான் செய்வோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி ஏன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நார்மல் ஒயிட் ரைஸ் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறமா நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, டயட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒயிட் ரைஸில் ரொட்டி செஞ்சு சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து அதில் வந்து அதிகமான கார்ப்ஸ் இருக்கிறதுனால. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி மில்லட்ஸ் ரொட்டி வந்து நல்ல ஆல்டர்னேட் ஆப்ஷன். ஸோ வந்துட்டு இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். எப்படி வந்து மில்லட்ஸ் வீட்டில் வந்து அறிமுகப்படுத்துறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம தினை அதை வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். எல்லாமே சேம் அளவு தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு தினையை நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம் 1/2 kg. இப்போ ரெண்டாவது வந்து கம்பு, இதுவும் 1/2 kg தான். நான் என்னடா 1/2 kg போடுறோமேன்னு யோசிக்க வேணாம். நாங்கள் வந்து மொத்தமாக செஞ்சு எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ நம்ம அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். 2 months வரைக்கும் அப்படியே இருக்கும். இதை வந்து நம்ம மிஷினில் தான் கொடுத்து திரிக்கணும்லாம் தேவையில்லை. இதை வறுத்து நம்மளே வீட்லேயே திரிச்சிடலாம். ஸோ அப்படி தான் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறோம். ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு தேவையில்லை. அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா, அந்த மாதிரி வந்தோன்னே எடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வரகு போட்டிருக்கோம். அதையும் அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. தினை, கம்பு, வரகு 3 வரைக்கும் வறுத்துருக்கோம். இப்போ 4th வந்துட்டு ராகி. இது வந்து ரொம்ப ஃபெமிலியரானது தான், எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்ச தானியம்தான். இப்போ அதையும் ஒரு 1/2 kg போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு, இந்த மாதிரி திணை, இந்த மாதிரி தானியங்கள் அதிகமாக சாப்பிட்ணுன்னு. ஆனால் அது எப்படி செஞ்சு கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க. இது நீங்கள் ஈவன் லஞ்சுக்கெலாம் கூடமே சாப்பிட்லாம். ஏன்னா ரொம்ப இது நல்லது. அதிகமான ஃபைபர் இருக்குது, எல்லா விதமான சத்துக்களும் இதில் இருக்குது. இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து இது வந்து குதிரைவாலி அப்படின்னு சொல்கிற ஒரு மில்லட். அதையும் இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறமா லாஸ்ட்டில் வந்து சாமை. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம இதற்கு யூஸ் பண்ண 5 மில்லட்ஸையுமே வறுத்து இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வறுத்த உடனே சூடாக இருக்கும், அதை அப்படியே போட்டு திரிக்க வேண்டாம், திரிக்கவும் கூடாது. ஸோ கொஞ்சம் ஆற விடுங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே நீங்கள் மிக்சியில் போட்டு திரிச்சிக்கலாம். அதே மாதிரி இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப ஃபைன் பவுடர், அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம இடியப்ப மாவுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி பண்ணால் வந்து ரொட்டி வராது. இது வந்து எங்கள் ஊரில் நார்மலாகவே அரிசி மாவுமே கூட பருமாவுன்னு சொல்லுவாங்க. அது ரவை மாதிரி இருக்கும், அந்த மாவில் தான் செய்வோம். ஸோ இதையுமே வந்து அதே மாதிரி தான் நம்ம திரிக்க போகிறோம். ரவை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் திரிக்கணும். வீட்டிலே திரிச்சிடலாம். ஏன்னா வந்து இப்போ பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மில்லட்ஸ்லாம் வந்து ஷாப்பில் வந்து க்ளீன் பண்ணி கல் இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஹைஜீன் பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்போ நம்மளுக்கு திரிச்சு வந்துருச்சு. நல்ல டெக்ஸ்டர் பாருங்கள், ரவா டெக்ஸ்டரில் தான் இருக்குது. இப்போ இது வந்து மொத்தமாக நாங்கள் எல்லாமே 1/2 kg போட்டுருவோம். கிட்டத்தட்ட 3 kg கிட்ட எங்களுக்கு மாவு டோட்டலாக இருக்கும். இதை நாங்கள் எடுத்து வச்சுப்போம். எங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இன்றைக்கி எங்களுக்கு வந்து மொத்தமாகவே ஒரு 1/2 kg ஃப்ளார் தான் தேவைப்படும். ஸோ அதளவு எடுத்துகிட்டு கொஞ்சம் சால்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறமா தேங்காய் பூ, தண்ணி, இந்த இவ்வளோ தாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு அதே மாதிரி சுடும்போது கூட நம்ம ரொம்ப ஆயிலோ பட்டரோ அதெல்லாம் தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 kg ஃப்ளாருக்கு ஒரு ஃபுல் முழு தேங்காய் திருவுனது போட்டிருக்கோம்.
இப்போ தேங்காயிலேயே ஒரு ஈரப்பதம் இருக்கும், அந்த ஈரப்பதத்துலேயே கொஞ்சம் மாவை மிக்ஸ் பண்ணணும். அப்புறமா வந்து தண்ணி தெளித்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணி வந்து ஆட் பண்ணும்போது இஷ்டத்துக்கு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ரொம்பவும் மாவு லூஸ் ஆகிடக்கூடாது, ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது. இப்போது இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் காமிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாவுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தண்ணி இழுக்கவும் செய்யும். நல்லா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கையை யூஸ் பண்ணியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பிடிச்சா இப்படி வரணும், பிடிக்கிறதுக்கு. அப்படி உதிர்ந்து விழுந்துச்சுன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுன்னு அர்த்தம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்படி ஆக்சுவலி சைஸ் வந்து அந்த உங்களோட ரொட்டி வந்து பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமாங்கிறது உங்களோட விஷயம். இங்கே எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் பெருசாக தான் சாப்பிடுவோம். அதனால் வந்து நாங்கள் அளவுமே பார்த்திங்கன்னா பால் சைஸுமே வந்து பெருசாக எடுத்துருக்கோம். இது வந்து டோட்டலி வந்து உங்களுடைய இஷ்டம் தான். நீங்கள் சின்னதாக வேணும், குட்டி குட்டியாக தான் போடணும் அப்படின்றது நீங்கள் குட்டி குட்டியாக அதுக்கேற்ற மாதிரி மாவோட சைஸை கம்மி பண்ணி இந்த மாதிரி தட்டணும். தட்டும் போது வந்து ரொம்ப மெல்லிசாலாம் நம்ம சப்பாத்தி மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது வந்து இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் தடிப்பமாக அப்படி தான் இருக்கும். தட்டும் போது பார்த்திங்கன்னா 2 கையிலையும் மாற்றி மாற்றி இப்படி இதில் காமிக்கிற மாதிரி தட்டணும். அதே மாதிரி இந்த கிராக் வர இடத்துல கொஞ்சம் அமுக்கி அந்த மாதிரி தட்டணும். இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆனதுனால பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கையில் தட்டிடுவாங்க. இப்போ இந்த தவா நல்லா இந்த மாதிரி ஹீட்டான தவாவில் அதை போட்டுடணும். போட்டுட்டு கூட நம்ம மேலே கொஞ்சம் தட்டி விடலாம். இப்போது அதை வந்து இந்த மாதிரி ஒரு இது போட்டு மூடி சுட்டுச்சு. நீங்கள் வந்து லைட்டாக வந்து கீயோ லைட்டாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதை சுடும் போதோ போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்துட்டு அதனால தான் ஃபிஷ் கறி, சிக்கன் கறி அந்த மாதிரிலாம் சாப்பிடும். ஏன்னா வந்து அந்த மாதிரி கறீஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப சப்பாத்தி மாதிரி சாஃப்டாக இருக்காது. ஸோ அது இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்கரைசலில் வந்துட்டு நம்ம தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கோம். 250 கிராம் புளிக்கு வந்துட்டு ஒரு 1/2 கிலோ கொஞ்சம் கம்மியான தக்காளி அரைச்சி அதில் வந்து புளி தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அம்மா இது வந்து நார்மலாக எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், இதுதான் நாங்கள் எல்லா கறீஸ்க்குமே யூஸ் பண்ணுவோம். அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் சால்ட்டு, உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணி முதல்ல நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து மெயின். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா சாப்பிட்றதுக்கே. அப்புறமா வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 100 மில்லி எண்ணெய் போட்டுட்டு கடுகு, ஒரு நல்லா கடுகு வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா வெந்தயம் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, பூண்டு பார்த்திங்கன்னா லைட்டாக தட்டி ஒரு 12 பல்லு பூண்டை வந்து தட்டி யூஸ் பண்ணுறோம். இந்த மில்லட் ரொட்டிக்கும் இந்த வஞ்சர மீன் தலை, அதாவது எங்கள் ஊரில் நெய் மீன் தலைன்னு சொல்லுவாங்க, அதுக்கும் ரொம்ப வந்து மேட்ச் மேட் இன் ஹெவன் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்.
இது பார்த்திங்கன்னா நார்மல் காஷ்மீர் ரெட் சில்லி போடுறாங்க. இதில் வந்து ஏன்னா உங்களுக்கே தெரியும் காரம் இருக்காது, ஆனால் கலர் வந்து அழகாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதை போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து ரொம்ப பொரிஞ்சிடக்கூடாது, கருவிடும். ஸோ வந்துட்டு அது அந்த கரைசல் இருக்குல்ல, புளி கரைசல், அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி தண்ணியை வந்து கொஞ்சம் வற்ற வைக்கணும். ஏன்னா எல்லாம் நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த மசாலா பச்சை மசாலா வாசனை போய் நல்ல கொதி வந்துடும். கொதி வந்து இந்த மாதிரி ஆயில் செப்பரேட் ஆகிடும். ஏன்னா வந்துட்டு ரொம்ப மீன் தண்ணியாக இருக்கும் போதுமே நீங்கள் வந்து ஃபிஷ் பீசஸையோ இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலையோ போட்டிங்கன்னா நம்ம தண்ணி வற்றுற வரைக்கும் வெயிட் பண்ணும்போது அது எல்லாமே நொறுங்கிடும். ஸோ வந்து எப்போதுமே ஃபிஷ் கறிக்கு வந்து ஓரளவு தண்ணிலாம் கொதித்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் ஃபிஷ்ஷை எடுத்து போடணும். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி மொத்தமாக அப்படியே எடுத்து போட்டக்கூடாது, ஒன்று ஒன்றா தான் போடணும். அப்போ தான் வந்து ஃபிஷ் வந்து உடையாமல் வரும். அதுவும் இப்போ தலை வந்து ரொம்ப இந்த நெய்மீன் தலை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து அப்படியே மொத்தமாலாம் போடக்கூடாது, மெதுவாக ஒன்று ஒன்றா தான் போடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரண்டிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிலாம் விடக்கூடாது. இது இப்போ இதை காமிப்பாங்க பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் வந்து அப்படி இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி விடுறாங்க. இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து தலைலாம் அப்படி உடையாமல் நல்லா அழகாக குக்காகி வரும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக தலையில் இருக்கிற கறி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால வந்து ரொம்ப அந்த கரண்டி போட்டுலாம் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாலே இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இதோட வாசனையும் செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்லோவில் போட்டாச்சு. ஸ்லோவில் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மில்லட்ஸ் ரொட்டிக்கும் இந்த ஃபிஷ் கறிக்கும் பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை விட ரொம்ப ஹெல்த்தியானது. ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா ஃப்ரைலாம் பண்ணல, நம்ம கறி தான் வச்சுருக்கோம். ஸோ வந்து நார்மல் ரைஸ் ரொட்டினா நீங்கள் வந்து எல்லாருமே சாப்பிட முடியாது. இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கோம். கண்டிப்பாக எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.